ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு லித்தினேஹா ஆர்ட் சேனல். இன்னைக்கு அதிகமாக பேரம் பேசிய எலி அப்படின்ற கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு காலத்தில் ஒரு புத்திசாலித்தனமான எலி ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த எலி மிக கனிவானதும் கூட. இருப்பினும் அந்த எலி எப்பொழுதுமே எல்லாவற்றிற்குமே பேரம் பேசக்கூடியதாக இருந்தது. ஒரு நாள் சாலையில் அந்த எலி நடந்து செல்லும் போது ஒரு மரத்தின் அடியில் கிளைகள் உடைந்து கிடந்ததை கண்டது. உடனே குளிர்காலத்தில் சமையலுக்கு பயன்படுத்தலாம் என்று அந்த கிளையை எடுத்து தனது பையில் வைத்துக்கொண்டது. எலி மேலும் அதனுடைய பயணத்தை தொடர்ந்தது. அப்போது வழியில் ஒரு ஏழை மனிதர் சமைப்பதற்காக அடுப்பை பற்ற வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். அந்த மனிதனை சுற்றி 3 சிறுமிகள் அழுது கொண்டிருந்தன. அதை பார்த்த எலி புத்திசாலித்தனமாக தனது உதவியை அந்த மனிதருக்கு வழங்கியது. எலியின் நோக்கங்களை புரிந்து கொண்டு அந்த மனிதர் எலியிடம், என் குழந்தைகள் பசியுடன் இருக்கிறார்கள். மரம் ஈரமாக இருப்பதால் காலை உணவை சமைப்பதற்கு என்னால் நெருப்பை உருவாக்க முடியாது. எங்களுக்கு நிச்சயமாக உங்களால் உதவ முடியும் என்று கேட்டுக்கொண்டார். அதை கேட்ட எலியும், என்னிடம் சில உலர்ந்த கிளைகள் உள்ளன. அதை வைத்து நீங்கள் அடுப்பை எரிய வைத்து உங்களது காலை உணவை சமைக்க பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறி அந்த மனிதருக்கு எலி உதவியது. அந்த மனிதருக்கு எலி உதவியதால் அந்த மனிதரும் நன்றி செலுத்தும் விதமாக சிறிது மாவை எலிக்கு வழங்கினார். புத்திசாலித்தனமான எலியும் ஒரு காய்ந்த மரக்குச்சிகளுக்கு 1 வாரத்திற்கான மாவு கிடைத்ததால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. பிறகு எலி மேலும் அதனுடைய பயணத்தை தொடர்ந்தது. வழியில் ஒரு மண் பாண்டம் தயாரிக்கப்படும் இடத்தை அடைந்தது. அங்கு 2 சிறுவர்கள் அழுவதை கண்டது. எலி அவர்களுக்கு ஆறுதல் கூறி, நீங்கள் எதற்காக அழுகிறீர்கள் என்று கூறினால் ஒருவேளை அந்த பிரச்சனைக்கு என்னால் உங்களுக்கு உதவ முடியும் என்று நினைக்கிறேன் என்று எலி அந்த சிறுவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டது. அதை கேட்ட மூத்த சிறுவன் அழுவதை நிறுத்திவிட்டு, எங்கள் பெற்றோர்கள் ஒரு கிராமத்திற்கு சென்று உணவு ஏதாவது கிடைத்தால் அதை எடுத்து வர சென்றிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் வீடு திரும்பவில்லை. எங்களுக்கு மிகவும் பசிக்கிறது என்று கூறினார்கள். அதை கேட்ட எலி அதனிடம் இருந்த மாவை எடுத்து அந்த சிறுவர்களிடம் கொடுத்து ரொட்டியை செய்து சாப்பிடுமாறு கூறியது. இதனால் அந்த சிறுவர்களும் எலிக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு தங்கள் தந்தை செய்த பானைகளில் ஒரு மண்பானையை எலியிடம் கொடுத்து, நீங்கள் செய்த உதவியை நாங்கள் எப்பொழுதும் மறக்க மாட்டோம் என்று கூறி எலியை வழியனுப்பினார்கள். பானை கனமாக இருந்ததால் பானையுடன் எலி சற்று தடுமாறியது. இருப்பினும் எலி அதனுடைய புத்திசாலித்தனத்தில் மாவு பரிமாற்றம் ஒரு நல்ல பலனை கொடுத்தது என்று கூறிக்கொண்டே மகிழ்ச்சியுடன் அதனுடைய பயணத்தை தொடர்ந்தது. எலி பயணத்தின் போது மேலும் வழியில் ஒரு விவசாயியை கண்டது. அவர் ஒரு பசுவில் பாலை கறந்து கொண்டிருந்தார். அவரிடம் பாத்திரம் எதுவும் இல்லாததால் பாலை தனது ஷூவில் கறந்து கொண்டிருந்தார். அதை கண்ட எலி அந்த விவசாயியிடம், இந்த ஷூவில் பாலை கறப்பதால் அந்த பால் அழுக்காகிவிடும். எனவே இந்த பானையை வைத்து பாலை கறந்து சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி பானையை அந்த விவசாயிக்கு கொடுத்தது எலி. விவசாயியும் தனக்கு உதவியதால் அந்த எலிக்கு சிறிது பாலை வழங்கினார். ஆனால் எலி அந்த பாலை மறுத்து, எனக்கு ஒரு சிறந்த பேரம் தேவை என்று கூறி பதிலுக்கு அந்த பசுமாட்டை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறியது.
சொன்னதை கேட்ட விவசாயி சிரித்துக்கொண்டே, நீங்கள் ஒரு சிறிய விலங்கு, இந்த பசுவை வைத்து நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார். அது என் பிரச்சனை, நான் பசுவை கையாள கற்றுக்கொள்வேன் என்றது எலி. இதை கேட்ட விவசாயி பசுவின் கட்டை எடுத்து எலியின் கழுத்தில் கட்டினார். இதனால் எலி ஒரு சேவல் நடையைப் போல் நடந்து கொண்டே சிறிது தூரம் சென்றது. சிறிது நேரத்தில் மாட்டின் கயிறு மூச்சு திணறடிப்பதை எலி விரைவில் உணர்ந்தது. புல்லை பார்த்ததும் மாடு மேய்ச்சலுக்காக நின்றிருக்கிறது. இதை கவனித்த எலி, மாடு தனது சொத்து என்பதால் அதனை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே காத்திருப்பதை தவிர வேறு வழியில்லை. பசுவை பின்பற்றிதான் செல்ல வேண்டும் என்று நினைத்தது. மாடு ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து கொண்டே இருந்ததால் எலி அந்த மாட்டை கையாள போராடியது. நாள் முழுவதும் இப்படியே சென்றது. இறுதியாக அந்த நேரத்தில் மாடு ஒரு ஆற்றின் அருகே ஓய்வெடுத்தது. சோர்வுற்ற எலியும் மாட்டின் அருகிலேயே சிறிது களைப்பாறியது. அப்போது சிறிது நேரத்திலே ஒரு கல்யாண பெண்ணுடன் திருமண ஊர்வலத்தினர் கடப்பதையும் ஒரு நீரோடைக்கு அருகில் அவர்கள் ஓய்வெடுப்பதையும் எலி கவனித்தது. அங்கு 4 ஆண்கள் மணமகளை ஒரு பல்லக்கில் சுமந்து கொண்டு வந்திருந்தனர். அவர்கள் ஆற்றின் அருகே பல்லக்கை வைத்துவிட்டு அவர்களிடத்தில் இருந்த அரிசியை கஞ்சி சமைக்க தொடங்கினர். பசியுடன் பல்லக்கை சுமந்து கொண்டு வந்தவர்களின் இக்கட்டான நிலையை பார்த்து எலி மற்றொரு திட்டத்தை போட்டது. எலி தனது பசுவை அந்த பல்லக்கை தாங்கும் 4வருக்கும் இரவு உணவுக்காக வழங்குவதாகவும், அதற்காக அவர்களிடத்தில் பதிலாக எலி கேட்டுக்கொண்ட ஆலோசனையை கேட்டு 4வரும் சிரித்தனர். இறுதியில் அவர்கள் பசியுடன் இருந்ததால் எலியின் ஒப்பந்தத்தை ஒப்புக்கொண்டனர். விரைவிலேயே அவர்கள் ஒரு பெரிய மாமிசத்தை சுவைத்துக்கொண்டு எலிக்கும் ஒரு சிறிய பகுதியை வழங்கினர். எலி கேட்ட பரிசை கொடுக்காமல் ஒப்பந்தத்தை மீறியதால் அதற்கு கோபம் வந்தது. மேலும் தான் எப்படியெல்லாம் அந்த மாட்டை வாங்கவும் அதை இங்கு கொண்டு வரவும் பட்ட கஷ்டத்தையும் அவர்களிடத்தில் கூறியது. மணமகளை விட்டு வேறு எதையும் வாங்க மாட்டேன் என்று கூறியது. அவர்களும் தங்கள் தவறை உணர்ந்து மணமகளை எலியிடமே ஒப்படைத்துவிட்டு சென்று விட்டனர். எலி மகிழ்ச்சியுடன் அந்த பல்லக்கின் அருகில் சென்று அதன் திரையை விலக்கி அந்த மணமகளிடம், என் அன்பே, இக்கணத்திலிருந்து நீ எனக்கு சொந்தமானவள். இனி உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நானே கவனித்துக் கொள்வேன் என்று மணமகளிடம் கூறியது. இதை கேட்ட மணமகள் சிரித்துக்கொண்டே எலியை பின்தொடர்ந்தாள். அவள் தனிமையில் இருந்ததால் சற்று பயத்துடனே எலியின் துளையை அடைந்தனர். எலி அவளை தனது வீட்டிற்கு அழைத்தது. எலியின் வீட்டு துளை சிறியதாக இருந்ததால் அவளால் உள்ளே செல்ல முடியவில்லை. ஆகையால் எலி மணமகளிடம், நாளை நான் என் வீட்டின் துளையை பெரிதாக்கி விடுகிறேன். அதுவரை நீங்கள் அந்த பல் மரத்தின் அடியில் படுத்து ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியது. மணமகள், நான் பசியுடன் இருப்பதால் என்னால் தூங்க முடியாது என்று எலியிடம் கூறினாள். எலியும் எல்லா மணப்பெண்களும் இந்த வழியை அனுபவிக்கிறார்கள் என்று முணுமுணுத்துக் கொண்டே அதன் துளைக்குச் சென்று ஒரு பிளம் பழத்துடன் வந்தது. மணப்பெண்ணும் அந்த பிளம் பழத்தை வாங்கி சுவைத்துவிட்டு, நான் தினசரி உங்களுக்காக சமைத்து வீட்டையும் சுத்தம் செய்து வைக்கின்றேன். அதற்காக நீங்கள் எனக்கு கொடுத்த பிளம் பழத்திற்காகத்தான் இதை செய்கிறேன் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்று எலியிடம் கூறினாள். இதையெல்லாம் தனது புதிய மனைவியிடம் இருந்து எதிர்பார்க்காததால் எலி சற்று அவநம்பிக்கையிலேயே தலையை ஆட்டியது. மேலும், நான் நாளைக்கு சந்தைக்கு சென்று
சில சுவையான உணவுப் பொருட்களை உங்களுக்கு கொண்டு வருகிறேன் என்று எலி கூறியது. அடுத்த நாள் அந்த சுட்டி எலியும் மணப்பெண்ணும் சந்தைக்கு சென்றனர். செல்லும் வழியில் இருவரும் மணமகளின் அரண்மனையை அடைந்தனர். தனது செல்ல மகளை வாசலிலேயே எதிர்பார்த்து கொண்டிருந்த அவளது தாயார் மகளை பார்த்ததும் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி அன்பை பரிமாறிக்கொண்டனர். இதை பார்த்த அந்த சுட்டித்தனமான எலி ராணியிடம், அவள் இப்பொழுது எனது மனைவி. நான் அவளுக்காக ஒரு மாட்டை விற்று மார்க்கெட்டிங் செய்து பெற்றுள்ளேன். எனவே அவள் இனி எனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று சற்று பொறாமையுடன் சொன்னது. இதை கேட்ட ராணி உடனே தனது சிரிப்பையும் கண்ட்ரோல் செய்து கொண்டு சற்று புத்திசாலித்தனமாக செயல்பட்டாள். அவள் எலியிடம், என் அன்பான மருமகனே, நாங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருந்தோம். மேலும் அதற்காக ஒரு சிறப்பு அறையை நீங்கள் மட்டுமே தங்கி இளைப்பாறுவதற்காக தயாரித்துள்ளோம். வாருங்கள் செல்லலாம் என்று கேட்டுக்கொண்டாள். மகிழ்ச்சியில் துள்ளி குதித்த எலி மகாராணியை பின்தொடர்ந்து சென்றது. ராணி ஒரு ஓவனை காட்டி, இதுதான் அந்த சிறப்பு அறை, நீங்கள் உள்ளே சென்று இளைப்பாருங்கள் என்று கூறினாள். எலி சற்றும் யோசித்து கூட பார்க்காமல், அது ஒரு அடுப்பு என்பதை உணராமல் உடனே ஓவனில் குதித்து உள்ளே சென்று விட்டது. பேரமா பேசுகிறாய் என்று சட்டென்று ஓவனின் கதவை அடைத்துவிட்டு ராணியும் அவரது மகளும் கட்டுக்கடங்காமல் சிரித்து கொண்டிருக்கும் போதே எலி உள்ளே எரிய ஆரம்பித்தது. எலியின் வாளில் தீப்பொறி எரிய தொடங்கியது. எலி அலறி அடித்துக்கொண்டு, தயவு செய்து என்னை வெளியே விட்டுவிடுங்கள். நான் இனி ஒருபோதும் பேரம் பேசவே மாட்டேன். சற்று தயவு கூர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று ராணியிடம் எலி மன்றாடியது. எலி மன்றாடி கேட்டுக்கொண்டதால் ராணி அதனை வெளியே எடுத்து விட்டுவிட்டாள். எலியும் வெட்கத்துடன் தலைகுனிந்து அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டது. எலி இதன் மூலம் தனது பாடத்தை நன்கு கற்றுக்கொண்டது. இனி ஒருபோதும் மற்றொரு பேரம் பேசவே கூடாது என்று முடிவெடுத்தது. எலி நினைத்தது பேராசை மட்டுமே என்று உணராமல் தான் ஒரு புத்திசாலி என்று நினைத்து கொண்டதால் வேதனையை அனுபவித்தது. இக்கதையின் மூலம் உங்கள் நல்ல வாய்ப்புகளை வெகு தூரம் தள்ள முயற்சித்தால் உங்களிடத்தில் உள்ளதையும் நீங்கள் இழக்க நேரிடும் என்பதை நாம் உணரலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். We will meet in the next story. Bye.